நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஓகே, அடுத்து ஒன்று போமா. ஒரு பாப்புலர் இல்லாத ஒரு திருக்குறள் சொல்லணும். யார் வேணாலும் சொல்லலாம். ஒரு பாப்புலரா இல்லாத நான் திருக்குறள் சொல்லுங்க அப்படின்னா நான் உடனே அகர முதல்ல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு மனத்துக்கண் மாசில் அது சொல்லிடக்கூடாது. நன்றி மறப்பது நன்றன்று. நன்றி மறப்பது நன்றன்று அன்றல்லது. அப்பா உலகத்துல எத்தனை தடவை சினிமாலே சொல்லியாச்சு. அதை பாப்புலர் அல்லாத ஒரு திருக்குறள். அன்பிலார் எல்லாம் தமக்குரிய. அன்பிலார் எல்லாம் தமக்குரிய. குழந்தைக்கே தெரியும், கொண்டே போடுவேன். இது வரைக்கும் மனப்பாட பாடுகள் நமக்கு வந்திருக்கு. இதெல்லாம் எல்லாரும் படிச்சு தான் வந்திருக்கீங்க, நீங்களும் படிச்சா வந்திருக்கீங்க. பாப்புலர் அல்லாத ஒரு திருக்குறள். இதுதான் ஒருத்தர் தன்னுடைய அடையாளத்தை எவ்வளவு தூரம் தேடி கவனிக்கிறார் என்பதற்கான சான்று. கொன்றென்ன இன்னா செய்யினும் அவர் செய்த ஒன்று நன்றுள்ள கெடும். சூப்பர் சூப்பர். இது அவ்வளவு பாப்புலர் இல்லாத திருக்குறள். எஸ், இல்ல உண்மையா பாராட்டுறேன். ஏன்னா இங்க 25 திருக்குறளை தவிர திரும்ப திரும்ப வேற எதுவுமே சுத்தி வரல. வேற தோன்றின் புகழோடு தோன்றுக, தோன்றுக அக்தலா தோன்றலின் தோன்றாமே நன்று. 1330 குறள்ல நாம எதை தேடி கவனிச்சு படிக்கிறோம் அப்படிங்கிறத பாடம் சொல்லி கொடுத்ததுல இருக்கிறத படிக்கிறோம். என்னன்றி கொன்றார்க்கும் உய்வு உய்வில்லை செய்நன்றி கொன்ற மகருக்கு. பாப்புலரான குறள் தான். இன்னார் செய்தாரை ஒருத்தர் அவர் நாடும் நன்னயம் செய்து விடல். எல்லாரும் சொல்றது பாப்புலர். நுனிக்கொம்பர் ஏறினார் அக்திரம் தூக்கி உயிருக்கு இறுதி ஆகிவிடும். சூப்பருங்க சூப்பருங்க சூப்பர் சூப்பர். திரும்ப சொல்லுங்க அந்த குறளை. நுனிக்கொம்பர் ஏறினார் அக்திரம் தூக்கி உயிருக்கு இறுதி ஆகிவிடும். எக்ஸலன்ட் பாஸ். சொல்லும் போது அழகா சொல்றார், அழகா சொல்றார். எஸ், இந்த பக்கம் பாப்புலர் இல்லாத ஒரு திருக்குறள். இனிய உலவாக இன்னாத குரல் கனியிருப்ப காய்க்க வந்த. வெரி பாப்புலர் வெரி பாப்புலர் வெரி பாப்புலர். வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ள தனையது உயர்வு. இருந்தாலும் ஓகே, வெள்ளத்தனைய மலர் திட்டம் கொஞ்சம் பாப்புலர் குறள் தான். மறவர்க்க மாசற்றார் கேண்மை துறவர்க்க துன்பத்துள் துப்பாயார் நட்பு. எக்ஸலன்ட் எக்ஸலன்ட் எக்ஸலன்ட். இதே இதுல இருந்து வேற குறள் ஒன்னு இருக்கு, அதான் எல்லாருமே சொல்லுவாங்க. திரும்ப சொல்லுங்க இந்த குறளை. மறவர்க்க மாசற்றார் கேண்மை துறவர்க்க துன்பத்துள் துப்பாயார் நட்பு. வேர்டே நல்லா இல்ல, மாசற்ற. ஈதல் இசைப்பட வாழ்தல் அது அல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு. சூப்பர். இங்க மாட்டிக்கிட்டோம் பாருங்கல்ல. எஸ், திருக்குறள் எவ்வளவு காலமா நம்ம படிச்சுட்டு இருக்கக்கூடிய விஷயம். மிஞ்சி போனா ஒரு 1 2 அழகா இருக்கு. அந்த புது குறளை கேட்கல, குறைஞ்சபட்சம் இந்த ஷோ மூலமா ஒரு 4 குறளையாவது வெளியில கொண்டு வந்திருக்கோமே குறள் அப்படின்னு சந்தோஷப்பட வேண்டியிருக்கு. அப்ப மார்க்குக்கு தான் வள்ளுவருக்கு படிச்சிருக்கோம். வள்ளுவருக்கு 10 மார்க். ஓகே, அடுத்தது பாரதி. பாரதி அப்படின்னாலே பாப்புலரா ஒரு 4 லைன் 5 லைன் நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம் இல்லையா? இந்த படத்துல வரும் அல்லது புக்ல வரும், எங்கேயாவது பார்த்த வாசகம் இருக்கும், சினிமா பாடல்ல இருக்கும். ஓகே, அதுல இல்லாத பாரதியின் நீங்கள் ரசித்த பிரபலமான வரிகள். தேடிச்சோறு நிதந்தின்று. அதான் மகாநதி படம் பார்த்துட்டு சொல்லக்கூடாது. தேடி சோறுன்னு தந்தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி வாடி துன்பமிக வளன்று வாட பல செயல்கள். தப்பில்ல, ஆனா இதெல்லாம் பிரபலம். அக்னி குஞ்சொன்று கண்டேன் அதை அங்கொரு காட்டிலோர் பொந்திடை வைத்தேன். வெந்து தனிந்தது காடு. எல்லாருக்கும் தெரியுமேமா, எல்லாருக்கும் தெரியும் தானே? யா, ஸ்கூல் டெக்ஸ்ட்ல இருக்கேது. அது இல்லாம நான் கவிதை 2 முடிச்சிடறேன். உண்மையாவே இது கொஞ்சம் சங்கடமா இருக்கு. ஏன்னா பிரெஞ்சை தான் நம்ம மார்க்குக்காக படித்தோம்னு நினைச்சேன். இட்ஸ் ஓகே. இது போட்டா கொஞ்சம் எல்லாரும் இப்போ நீங்கள் சொன்னது அப்படியே போட்டோம்னா கொஞ்சம் வெளியில் ரொம்ப நர்வஸ் ஆயிடுவாங்க பெரியவங்களாம். என்னடா அது நம்ம பிள்ளைகளுக்குலாம் தமிழ் சைடில் கொஞ்சம் அவ்வளோ இது இல்லைங்கிற மாதிரி ஃபீல் வந்துடும். பார்க்கலாம். பொம்பளை பிள்ளை பக்கம் வருவோம். எவ்வளோ பேருக்கு தாலாட்டு தெரியும்? இது எங்கள் பாட்டி பாடுவாங்க குழந்தை அழுதுச்சுன்னா. ரோ 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 ரொங்கு கொட்டாஞ்சி அம்மா வர நேரமாச்சு தூங்கு கொட்டாஞ்சி என் செல்ல கொட்டாஞ்சி அப்படிம்பாங்க. இது ஒரு லைன் தெரியும் எனக்கு. இதுக்கு மேலே நான் கற்றுக்கணும். ஓகே ஓகே. வேற யாருக்கு தாலாட்டு தெரியும்? ஸ்டார்டிங் எனக்கு தெரியல, மிடில் ஒரு லைன் எனக்கு பிடிச்சிருங்க. அத்தை அடித்தாலோ அரளிப்பூ செண்டாலே, மாமன் அடித்தானோ மல்லிகைப்பூ செண்டாலே, யார் அடித்தாரோ அடித்தாரை சொல்லி அடு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ராரா. ஓகே ஓகே ஓகே. இது மாதிரி தாலாட்டில் பிடித்தவர் இதுவும் புக்கில் இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, தப்பிச்சுக்கோங்க. வேற இதை பாடி காட்டிங்கன்னா நல்லா இருந்திருக்கும். பாடி கேட்டிருக்கீங்க. அத்தை அடிச்சாரோ. ஓகே, வேற யாருக்கு தாலாட்டு? இல்லை பயப்படாதீங்க, தப்பா சொன்ன ஒன்றும் தவறு இல்லை. சும்மா மனசில் தோன்றதை சொல்லுங்க. தெரிந்த தாலாட்டு. இந்த பிள்ளை கை தூக்குச்சே, கொடுங்க, என்கிட்ட கொடுங்க. நீங்க தான் அண்ணம்மா பேத்தி அவங்க பாடிட்டாங்க அதை. எது அத்தை அடிச்சாரோ அரளிப்பூ செண்டாலே? எல்லாரும் ஒரே சிலபஸ்ல படிச்ச ஒரே செட்டா? இல்ல, இங்க வந்து தான் அம்மாக்கு ஃபோன் பண்ணி கேட்டீங்களா? ஓகே. வேற வேற எனிபடி எல்ஸ் தாலாட்டு? ஓகே, தெரியாது. ஆனால் கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்கு. ஏன்னா எப்படியாவது வரிந்து நம்ம வீடுகளில் அதை கொஞ்சம் சொல்லிக் கொடுப்பாங்க முன்னாலாம். அல்லது நம்ம 2 இருக்கு. ஒன்று நம்ம வீடுகளில் இப்போ வரிந்து சொல்லிக் கொடுக்கல,
இரண்டாவது நம்ம காதில் விழுகிற மாதிரி நம்ம முந்தைய ஜெனரேஷனும் தாலாட்டு பாடலன்னு நினைக்கிறேன். இல்லை அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். ஓகே, ஆனால் உங்களுக்கு மட்டும் யாரோ பாட கேட்டதா சொன்னீங்க. ஊரில் பாட்டு கீட்டு ஏதாவது பாடி இருந்திருப்பாங்க. ஓகே, பட் இது இவ்வளோ தான் நம்ம கையில் இருக்கக்கூடிய நம்ம அடையாளங்கிறது இவ்வளோ தான். ஓகே, ஒரு சமூகத்துடைய அடையாளங்களில் இன்னொன்று பழமொழி இல்லையா? தமிழில் உங்களுக்கு ரொம்ப பிடித்த பழமொழி? அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். ஓகே, வளம் அதாவது புக்கில் வந்து உங்களுக்கு பாடத்துக்காக சொல்லி கொடுத்தது சொல்லாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் யாரோ சொல்ல நீங்கள் கேட்டிருப்பீங்க, நம்ம வீட்டில் புழங்குறத கேட்டிருப்பீங்க, அப்படி சொல்கிறேன் நான். இது அடிக்கடி எங்கள் அம்மா சொல்லுவாங்க, பிச்சை எடுத்தான் பெருமாள் அது பிடுங்கி தின்னான அனுமார். ஓகே, அதுக்கப்புறம் பணம் நொங்க எடுத்தவன் ஒருத்தன், விரல் சூப்புறது இன்னொருத்தன். ஓகே, மதியாத தலைவாசல் மிதியாதே. மதியாதார் தலைவாசல் மிதியாதே எல்லாம் புக்லேருந்து வருது, தெரியுதா? யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம். மண் குதிரை நம்பி ஆத்துல இறங்காத. மண் குதிரையை நம்பி ஆத்துல இறங்காத புக்கு. அப்புறம் இன்னொன்று என் ஃப்ரெண்ட்ஸு சொல்லி கேள்விப்பட்டேன், நாய் வேஷம் போட்டாச்சு இனிமேல் குலைச்சி தானே ஆகணும். வேற ஏதாவது ஒரு விஷயத்தை அவசரமாக செய்யணும்னு நினச்சா அப்போ சொல்லுவாங்க சார், ஆளாவதுக்கு முன்னாடியே அரச மரத்தை சுற்றி வந்தாலும் ஆம்பளை பிள்ளை பிறக்கணும்னு. இவ்வளோதாங்க. இதுதான் கிட்டத்தட்ட அந்த பாயிண்ட் கிட்ட இவர் தான் வந்திருக்காரு. இது எல்லாம் டெக்ஸ்ட் புக்லேருந்து சினிமாலேருந்து வந்தது. ஆளாகிறதுக்கு முன்னாலே அரச மரத்தை சுற்றி வந்தாலும் ஆம்பளை பிள்ளை வேணும்னு. இதுதான் ஊரில் புழங்குகிற ஒரு பழமொழியோ அல்லது சொலவடையோ. ஓகே, வேற இருந்தா மட்டும் சொல்லுங்க. ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும். ஓகே, சரி, பெண்கள் பக்கம் வருவோம். எஸ், பழமொழிகள் சொலவடைகள். சொல்லுங்கம்மா. மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல. அப்பா, உங்க வீட்டில் இருந்துச்சு, உங்க வீட்டில் ஒரு பாட்டியோ தாத்தாவோ அல்லது பெரியவங்களோ ஒரு பழமொழியோ சொலவடையோ நீங்கள் சொல்ல கேட்டு அதை சொல்ல பாருங்க. மற்றபடி எனக்கு தெரிஞ்சிருக்குங்கிறதுக்காண்டி சொல்லாதீங்க. இதெல்லாம் மீதிலாம் புக்கில் இருக்கு. மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல. யானை வரும் முன்னே மணி ஓசை வரும் பின்னே. வீட்டில எல்லாம் இப்படி சொல்றது இல்லம்மா. தலைவலியும் வயிற்று வலியும் தனக்குன்னு வந்தாதான் தெரியும். இது சொல்லுவாங்க, தலைவலியும் வயிற்று வலியும் தனக்கு வந்தா தான் தெரியும். அண்ணன் எப்ப எந்திரிப்பான் தின்னு எப்ப காலி ஆகும் பாப்பாங்க. அண்ணன் எப்ப எந்திரிப்பான் தின்னு எப்ப காலி ஆகும். இது ரொம்ப காலமா ஊருக்குள்ள சொல்லிக்கிட்டு இருக்குதா? அலப்பி திருப்பி அகப்ப எங்க வச்சா நித்தம் திருப்பி நிலமேல வச்சான்னு எங்க பாட்டி சொல்லுவாங்க சார். எந்த ஊர் இது? காரைக்குடி சார். காரைக்குடி. திரும்ப சொல்லுங்க. அலப்பி திருப்பி அகப்ப எங்க வச்சா நித்தம் திருப்பி நிலமேல வச்சா. என்ன அர்த்தம் அதுக்கு? ஏதாவது ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து மைக் நல்லா பக்கத்துல. ஏதாவது ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தது நல்லா இருக்கா அப்படின்னு திரும்பி சின்ன வயசு சுத்தி காட்டணும்னா அலப்புறன்னு சொல்லுவாங்க எங்க ஊர்ல. அலப்பி காட்டுறா அலப்பின்னு கூப்பிடுவாங்க. இது அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, 5ல விளையாதது 50லயும் விளையாதுன்னு. வா, எவ்வளோ பெரிய விஷயத்த சொல்லியிருக்காரு. பழசு நான் சொல்றது அந்த பகுதிக்குன்னே ஒன்று இருக்கும். இவங்க சொன்னோன்னு நீங்கள் எந்த ஊர்னு உடனே கேட்கறதுக்கான ரீசன் அதுதான். இது அந்தந்த பகுதிகளுடைய வாழ்வியல், அந்த பகுதியுடைய பண்பாடு, அவங்களுடைய செயல்பாடு, அங்கே நடக்கக்கூடிய குடும்ப அமைப்பு எல்லாத்தையும் ஒரு பழமொழி சொல்லுது. அது வேறு பழமொழி கிடையாது, அது வந்து அந்த பண்பாட்டை சொல்லுது. அதை நம்ம சமூகத்துடைய சொத்தாகவே அதை நம்ம பார்க்கணும். இனிமேல் கொஞ்சம் கவனிங்களேன், யாராவது பெருசுப்பட்டு ஏதாவது ஒரு விஷயம் சொன்னால் அது என்ன, அதோட அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். எஸ், இப்போ அடுத்தது போவோம். உங்கள் குலதெய்வம் அது? ஐயனார். ஐயனார். கருப்பர். கருப்பர். பெரியாண்டவர். 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 சொடலமாடசாமி. சொடலமாடசாமி. ரங்கம்மா. அங்கம்மா. ஐயனார். ஐயனார். அம்மாவோட குலதெய்வம் தான் தெரியும், மதுரை வீரர். மதுரை வீரர். ஐயனார் சாமி. ஐயனார் சாமி. பால் முனீஸ்வரர். பால் முனீஸ்வரன். கருப்புசாமி. திருநெல்வேலி பன்னிமாடன். 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 திருநெல்வேலி ஒரு கிராமம். முனீஸ்வரர். முனீஸ்வரர். கருப்பசாமி. கருப்புசாமி. முத்தாரம்மன். முத்தாரம்மன். ஓகே, ஒரு விஷயம் நல்லா தெரியுது. தமிழ் சமூகமும் தமிழ் குடும்பங்களும் ரிலீஜியஸா தங்களுடைய ஐடென்டிட்டியை பத்திரமா அடுத்த ஜெனரேஷனுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க.